أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால சூரா முல்க நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 18வது வசனத்துல இருந்து அதற்கான விளக்கத்தை நம்ம தொடரலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكوهن إلا الرحمن إنه بكل شيء بصير أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في عرور أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه بل لجوا في عتو ونفور. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் திட்டவட்டமாக பொய்ப்பித்தனர். எனது மறுப்பும் மாற்றமும் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு மேல் இறக்கைகளை விரித்தவைகளாகவும் சில நேரம் அவற்றை தம் விழாக்களுடன் மடக்கியவைகளாகவும் பறக்கின்றன. பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? அவை கீழே விழாமல் ஆகாயத்தில் அவற்றை ரஹ்மானை தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது. நிச்சயமாக அவன் எல்லா பொருளையும் உற்று நோக்குபவன் ஆவன். மாறாக ரஹ்மானை அன்றி உங்களுக்கு உதவுகின்ற உங்கள் இராணுவமாக உள்ள இவர்கள் யார்? நீங்கள் யாரை நம்பி இருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு அறவே உதவ முடியாது. நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்தில் தவிர இல்லை. மாறாக அவன் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி வந்த தனது உணவை உங்களை விட்டும் தடுத்து விட்டால் உங்களுக்கு உணவளிக்கின்ற இவர்கள் யார்? அல்லாஹ்வே அன்றி உங்களுக்கு உணவளிப்பதற்கு அப்படி யாரும் இருக்கின்றார்களா? மாறாக அவர்கள் வரம்பு மீறுவதிலும் விலகி செல்வதிலும் தான் பிடிவாதம் பிடித்தனர். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் 18. சோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை பார்க்காமலே என்ன சொன்னாங்க அப்படிங்கறது யாராவது ஒருத்தவங்க சின்னதா ஜிஸ்டா. ரெண்டு விஷயம் பார்த்தோம், ரெண்டு தண்டனை பார்த்தோம். அந்த வார்த்தை மாத்திரம் சொன்னா கூட போதும். ஒண்ணு தமூர், தாமூர். இன்னொன்னு ஹாப்சிபர். தமூர்னா என்னது? பூமி குலுங்குமா? பூமி குலுங்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? வானத்தை எவ்வளவு அழகானதாக பாதுகாப்பானதாக படைச்சிருக்கான், அங்க இருந்து உங்களுக்கு தண்டனை வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டாவது பூமியை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிட்டு அந்த பூமி எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது, அந்த பூமியில இருந்து உங்களுக்கு தண்டனை வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. இப்ப இந்த 18வது வசனத்துல நமக்கு எனக்கு சொல்றாங்கன்னா வலகத் கذبَ மின் قبلهم فكيف كان நக்கீர். சரிங்களா? என்ன சொல்றானா, அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களும் நம் வசனங்களை இவ்வாறே பொய்ப்பித்து கொண்டிருந்தனர். என் எச்சரிக்கை எவ்வளவு கடுமையாக இருந்தது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? வானத்திலிருந்தும் உங்களுக்கு தண்டனை வரும், பூமியிலிருந்தும் உங்களுக்கு தண்டனை வரும். அப்போ சரி, வானம் பூமிங்கிறத பேசிட்டாங்க. அதையும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்திருக்கக்கூடிய சமுதாய மக்களை பத்தி சொல்றாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு எச்சரிக்கை செய்யறான். அதாவது
وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ. நீங்கள் இதற்கு முன்னால் மறுத்த மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? நம்மளை சுத்தி பார்க்க சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய சமுதாயம் அவங்கள நீங்க பார்க்கலையா? அவங்க யாரெல்லாம் மறுத்தார்களோ, சரிங்களா, நமக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய சமுதாயம் நிறைய பேர்ல மறுத்து இருக்காங்க. நம்ம குர்ஆன்ல படிச்சிருக்கோம். ஆது சமுதாயத்தை, சமூது படிச்சிருக்கோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள காலத்துல மறுத்தவங்களை பத்தி படிச்சிருக்கோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன குறிக்குது? அவர்கள் எல்லாம் இறைவனை மறுத்தார்கள். ஆகையால் அவர்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கப்பட்டது? வானத்திலிருந்து கல்மாரி மழை பொரிந்தது, பூமியிலிருந்து நிலத்திலிருந்து நீர் வந்து அவர்களை சூழ்ந்து கவ்வியது. புரியுதுங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதெல்லாம் சொல்றான். உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தை நீங்க பாருங்க. இது வந்து முதல் முறையே கிடையாது. இப்போ இந்த மக்களை நோக்கி இதை படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்துட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த முதல் முறை நமக்கு தான் அல்லாஹ் இந்த எச்சரிக்கையை விடுக்கவில்லை. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சமுதாயத்தவர்களும் மறுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை அல்லாஹ் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து என்ன பண்ணிருக்கான்? தந்திருக்காங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க அவங்கள பாருங்க. உங்களுக்கு முன்னாடி வந்தவங்களை நீங்க பார்க்கலையா? பாருங்க. அது மிகவும் கடுமையாக சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதாவது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுடைய மறுப்பின் காரணத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகளை நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்களாக இந்த பூமியின் மீது திரிந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை என்ன பண்ணா? அல்லாஹ் அவங்களை சகிச்சுக்கிட்டானா? இல்லை. நக்கீர், அவர்களை அல்லாஹ் கடுமையாக தண்டித்தான். சோ நக்கீர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய வேர்ச்சொல் நூன் கேஃப் ரா. சரிங்களா? நக்கீர் என்பது தண்டனை. சரிங்களா? அல்லாஹ் அவங்கள பொறுத்து கொண்டானா? கிடையாது. நக்கீர், நக்கீர் என்பது தண்டனை, பனிஷ்மெண்ட் இங்கிலீஷ்ல. சரிங்களா? அதனுடைய வேர்ச்சொல் பாத்தீங்க அப்படின்னா நூன் கேஃப் ரா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நூன் கேஃப் ரா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கவில்லை அல்லது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? நாட் அக்செப்டிங். ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை அங்கீகரிக்க மாட்டோம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த அர்த்தம் தான் நக்கீர். சரிங்களா? அப்போ நக்கீர் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா என்ன? அதுக்கு தண்டனை. சரிங்களா? அப்போ கடுமையான தண்டனை. அப்போ யாரும் இதற்கு சாட்சி சொல்லுவதற்கு கூட என்ன பண்றாங்கன்னா தயாராக இல்லை. ஒரு கடுமையான ஒரு தண்டனை வந்து இருப்பதற்கு சாட்சி சொல்லுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை. அது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கான கொடூரமான ஒரு தண்டனை. அது வாழ்வை மரணத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு நிலை. சரிங்களா? மறுமையிலையும் போய் பாத்தீங்கன்னா அவங்க அங்கேயும் உயிர் இருக்கும். ஆனா அந்த அல்லாஹ்வினுடைய தண்டனையாகப்பட்டது அந்த உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களை என்னது மரணத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த வரலாற்றிலிருந்து, இந்த முற்கால மக்கள் செய்த தவறிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு நாம் என்ன பண்ணணும்? பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இதற்கு மேல ஒரு மனிதன், அதாவது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி சொல்ல முடியும் அவனுடைய தண்டனைய? இவ்வளவு பயங்கரமா இருக்கு, நீ வானத்துல போனாலும் உன்னை விட மாட்டேன், பூமியில இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். சரி, அதுதானே, இதுக்கு முன்னாடி நான் எப்படி அழிச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் நினைவு கொள்ளு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் இங்க எச்சரிக்கும் விதமாக சொல்றான். எதற்காக? அல்லாவை மறுக்கக்கூடியவர்களுக்கு, காஃபிர்களுக்கு மாத்திரம் இல்லாம முஸ்லிமாக இருந்து அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கும் இதற்கான படிப்பினை. நமக்கு இவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான், பாதுகாப்பை அளித்திருக்கான். இருந்தும் நாம என்ன பண்றோம்னா அல்லாவை நோக்கி போனவர்களாக இல்லாமல் அல்லாவை விட்டும் விலகி சென்றவர்களாக நம்ம இருந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சோ அந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இதுல இருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள். சோ கைஃப கான நக்கீர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க,
இந்த மக்கள் யாரெல்லாம், அதாவது அல்லாஹ்வினுடைய தண்டனை இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அனுப்பப்பட்டது எவ்வளவு பயங்கரமானதாக இருந்திருக்கிறது. சரிங்களா? இப்போ அது அந்த நகரங்களை அப்படி தலைகீழாக புரட்டி போட்டது. நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இதெல்லாம் அழிவெல்லாம் பார்த்திருந்தோம்னா, அந்த சமுதாய மக்களை எப்படி எல்லாம் அழிச்சான் அப்படின்னா, அந்த நகரத்தவே அப்படி தலைகீழா புரட்டி போட்டாங்க. சரிங்களா? அதே போல ஒவ்வொரு மக்களையும் அது என்னது சூழ்ந்து கொண்டது, ஒருத்தரை கூட விட்டு வைக்கல. சரிங்களா? நக்கீர். இப்ப எவ்வளவு பயங்கரமானதாக அல்லாஹ்வினுடைய தண்டனை இருக்கிறது. நக்கீர் அப்படிங்கிறதுக்கு முதல் அர்த்தம் நம்ம பார்த்தது தண்டனை, இல்லைன்னா ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கீகரிக்காமல் இருப்பது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மறுப்பு. சரிங்களா? மறுப்பு. எதை மறுத்தான் அல்லாஹ் அப்படின்னா, இந்த காஃபிர்கள், இந்த குஃப்ர், இந்த அல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய இந்த இறை நிராகரிப்பை, இறை மறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணானா, நக்கீர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரிங்களா? அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த மனிதர்கள் பண்ணக்கூடிய இந்த குஃப்ரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, மறுத்தான். சோ நக்கீர் என்பது என்னன்னா, ஏதோ ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இந்த இடத்துல அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது இறை மறுப்பு, அந்த குஃப்ர, அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் என்ன பண்ணல, அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் என்ன நடந்தது? அல்லாஹ் அவர்களை தண்டித்தான், பயங்கரமாக தண்டித்தான். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறான். யார்கிட்ட இருந்து நீங்க அந்த படிப்பினை பெற்றுக்கொள்ளணும்? உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தவர்களிடம் இருந்து இந்த படிப்பினையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுலதான் நம்ம குர்ஆன்ல படிக்கிறோம். எதுக்கு நபிமார்களுடைய வரலாற்றை நம்ம படிக்கணும் அப்படின்னா, அந்த வரலாற்று தொடர்களில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை இறை மறுப்பின் காரணமாக எவ்வாறு சூழ்ந்து கொண்டான், எவ்வாறு தண்டித்தான் அப்படிங்கிறத விரிவாக விலாவாரியாக கொடுத்திருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம அதை படித்து அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நம்மளை என்ன பண்றான், முதல்ல நம்மளை எச்சரிக்கிறான். உங்களுக்கு உங்கள் கால்களுக்கு கீழே இருக்கக்கூடியவற்றிலிருந்தும் உங்களுக்கு அல்லாஹ் தண்டனையை ஏற்படுத்தி தருவான். எப்படி? தமூர், நிலநடுக்கத்தின் மூலமாக. அதே போல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் இருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை ஏற்படுத்தி தருவான். அப்ப அதுல என்ன சொல்லி பார்த்திருக்கோம் நம்ம? ஹாசிப் அப்படின்னா கல்மாரி மழை பொழிதல். அப்போ அதுவும் உங்களுக்கு பத்தலையா? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை மக்களை பாருங்க, அவர்களுக்கு தண்டனை எவ்வாறு வந்தது அப்படிங்கிறது. இதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம படிப்பினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இத கதையாக பார்க்காமல் நம்ம படிப்பினையாக எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா 19வது வசனம். அவலம் யரவ் இல த்வைரி ஃபௌகஹும் ஸாஃபாத்து வ யக்பிதுன் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். சரிங்களா? இறக்கைகளை விரித்து கொண்டும் மடக்கிக் கொண்டும் இவர்களுக்கு மேல் ஆகாயத்தில் அணி அணியாக செல்லும் பறவைகளை இவர்கள் கவனிக்கவில்லையா? ரஹ்மானை தவிர மற்றவரும் அவற்றை ஆகாயத்தில் தூக்கி பிடித்து கொண்டிருக்கவில்லை. நிச்சயமாக அவன் அனைத்தையும் உற்று நோக்குபவன் ஆவான். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னா, நம்ம இது உள்ள பாக்குறப்போ இதனுடைய ஆழமான அர்த்தம் நம்ம உணரும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையுமே விட்டு வைக்கல. சின்ன அணுக்கள், கண்ணுக்கு தெரியாத அணுக்களில் இருந்து கண்ணுக்கு புலப்படுகின்ற எல்லா விஷயங்களின் மீதும் அவன் ஆட்சி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். இதை நம்ம உணர்வது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் நம்ம நினைச்சபடி மனம் போன போக்கில் நம்மளுடைய இச்சை ஆசைகளுக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அவலம் யரவ், அவர்கள் பார்க்கவில்லையா? இலப்பைரி, பயிர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பறவைகள். சரிங்களா? இலப்பைரி, அவர்கள் பறவைகளை பார்க்கவில்லையா? அவர்கள் பறவைகளை பார்க்கவில்லையா? ஓகே.
சோ ஃபௌகஹும் அவர்களுக்கு மேல் வானத்தில் பறக்கக்கூடிய, அவர்களுக்கு மேல, நமக்கு மேல தானே பறக்குது பறவை. சோ ஃபௌகஹும், ஃபௌக அப்படின்னா மேல், நமக்கு மேல் பறக்கக்கூடிய பறவைகளை அவர்கள் பார்க்கவில்லையா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றான், நீங்க பாருங்க, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பறவைகளை நீங்க பாருங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றான். என்ன சொல்றான்? வானத்தை பாருங்க, அதுல ஏதாவது ஓட்ட உடசல் இருக்கா சொல்லுங்க. பூமியை பாருங்க, அது உங்க காலு கீழே எவ்வளவு கட்டுப்பட்டு நடக்குது, உங்களை முழுங்கிருச்சா இல்ல. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களை பாருங்க, அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொன்னா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, பறவைகளை பாருங்க நீங்க. இந்த பறவைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா, ஸாஃபாத்தின், ஸாஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய இறக்கைகளை அது எப்படி, இந்த இந்த படத்துல பாருங்களேன், இந்த பறவைகள் மேல பறக்குது, இது மேல இருந்து எடுத்திருக்க மாதிரி. அந்த இறக்கைகளை அப்படின்னா என்னன்னா, அது வந்து அவுட் ஸ்ட்ரெச், அது வெளியில விரிச்சு பறக்குது. இப்போ ஒரு பட்டம் பறக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது யாராவது நபர்கள் மேல இருந்து மலையில இருந்து நிறைய பேர் குதிச்சு எல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்க பறக்கிறதா இருந்தாலும் அதற்கு வந்து ஒரு விரிச்சு, அது அந்த காத்தை கண்ட்ரோல் பண்ணி அது அப்படிதான் வரும் இல்லைங்களா, கீழே விழாம அப்படி பறக்க முடியும் இல்லைங்களா. சோ இந்த பறவைகள் சாஃப் அப்படின்னா, சாஃபாத்தினா அதை விரித்து பறக்குது. இப்ப இந்த சாஃபாத்தின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குரான் கையில வச்சிருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை குறிப்பிட்டுக் கொள்ளுங்க சரிங்களா. சாஃபாத்தின், அதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சாஃபா ஒண்ணு வந்து என்னன்னா சஃப். சஃப் அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம் சிஸ்டர். வரிசை. 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 தொழுகும் பொழுது நமக்கு என்னன்னா நம்மளுடைய சஃப சரி செஞ்சுக்கிற சொல்லுவாங்க சரிங்களா. தொழுகையும் போது சஃப சரி செய்து கொள்ளுங்கள். அப்போ சஃப் அப்படிங்கிறது என்னன்னா, பறவைகளை நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னா ஆமான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த பறவைகள் பறக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கஜமுச்சான்னு பறக்காது, ஒரு வி ஷேப்ல ஆர்டரா லைனா பறக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுல கூட என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ரொம்ப ஒழுக்கத்தோட அது வரிசையா தான் பறக்கும். இங்க இருந்து கீழ இருந்து பறக்க ஆரம்பிக்கிறப்பதான் பறவைகள் எப்படி வேகமா ஏறுமே தவிர, ஏறி வானத்தில் பறக்கும் பொழுது அது வந்து ஒழுங்கமைப்போடு சீராக ஒரு வி ஷேப்ல பாத்தீங்கன்னா வந்து பறக்கும். வி ஷேப்ல வந்து பறக்கும் சரிங்களா. அப்போ அந்த சஃப் அப்படின்னா, அந்த பறவைகளும் வானத்தில் பறக்கும் பொழுது அது எவ்வாறு பறக்கிறது அப்படின்னா, அதனுடைய அந்த வரிசையில அழகா அப்படி நீட்டா பறக்கும் சரிங்களா. அப்போ இன்னொன்னு இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகிறது, இந்த வரிசைகள் இந்த அப்படிங்கிறதுக்கு மலக்குகள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய அணி அணியாக நின்று, வரிசைகளில் அணி அணியாக நின்று என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய இறைவனை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வணங்கினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது சரிங்களா. அவர்கள் எவ்வாறு செய்தார்கள், மலக்குகள் வரிசையில். அப்போ ஒரு வரிசையில் நிற்கும் பொழுது அதை எது நமக்கு காண்பிக்கிறது, எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னா பாத்தீங்கன்னா, ஒழுக்கத்தை, ஒரு அமைப்ப. ஒரு ஒரு இடத்துல போய் நம்ம நிக்கிறோம், ஒரு இடத்துல போய் இப்ப ஸ்கூல்ல போய் வந்து ஒரு பிரேயர் நடக்குது, இல்ல காலேஜ்ல ஏதோ ஒரு இது, இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், எதுவாக இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வரிசையா அழகா வரிசையா அந்த அமைப்புல சஃப்ல என்ன பண்ணுவாங்க, நீட்டா போட்டுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அது அதனுடைய அந்த ஒழுக்க அமைப்பையும் காட்டுவதற்காக. அதனாலதான் தொழுகும் பொழுது என்ன பண்ணணும், நம்மளோட சஃப சீர் செய்து கொள்ளணும், சரி செய்து கொள்ளணும். எதற்கு, ஒழுக்கத்தோடு நான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நோக்கி நிற்கிறேன் என்பதை காட்டுவதற்காக. பள்ளியில போய் எல்லாரும் அங்கங்க கந்தலு கொந்தலுமா ஏதாவது நின்றுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒழுக்கத்தை காட்டுதா இல்ல. இப்ப ஸ்கூல்ல போனோம், காலேஜ்ல போனோம், ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் வந்து எல்லாம் ஆர்கனைஸ்டா நில்லுங்க, ஒழுங்கா நில்லுங்க அப்படிதான் சொல்லுவாங்க இல்லைங்களா. இது எதை காண்பிக்கிறது என்றால் அது வந்து ஒரு ஒழுக்கத்தை காண்பிக்கிறது. அப்போ இந்த பறவைகள் வானத்தில் பறக்கும் பொழுது கூட அது எவ்வாறு பறக்கிறது என்றால், அணிகளாக ஒரு வி ஃபார்ம்ல, வி ஷேப்ல என்ன பண்ணுதுன்னா பறக்குது. மணிக்கணக்குல மணிக்கணக்குல அது வந்து பறந்துட்டு இருக்கு. ஆனாலும் அது தன்னுடைய அந்த ஒழுங்கு அமைப்பிலிருந்து மாறாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக அது பறந்து கொண்டிருக்கிறது. முதல் விஷயம் சரிங்களா. சோ சஃப் அப்படிங்கிறது பறவைகளும் வரிசையில தான் பறக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டா மலக்குகள் அணி அணியாக நின்று அல்லாஹ்வை வணங்கினார்கள். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சாஃபா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பறவை பறக்கும் பொழுது அது என்ன பண்ணுது அப்படின்னா, சாஃபா அப்படிங்கிற நிலையில் இருக்கு அப்படின்னா, அது மேலே பறக்கும் பொழுது அதனுடைய அந்த இறக்கைகளை விரிக்கிறது சரிங்களா.
அந்த விரிப்பதற்கும் என்ன பண்றாங்கன்னா சாஃபா அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அது விரிக்கிறது, அதனுடைய வரிசையில் இருந்தே அந்த பறவைகள் பறப்பதற்கு சாஃபா விரிக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? வயக்குபிதுன் வயக்குபிதுன் அப்படின்னா காஃப் ப பாத், சரிங்களா? கபுத், காஃப் ப பாத், கபுத் அப்படின்னா என்னன்னா தக்க வைத்துக் கொள்ளுதல். அப்போ சாஃபா முதல் அணியாக பறக்கிறது, இரண்டாவது சாஃபா அதனுடைய இறக்கைகளை விரித்தவையாக அது பறக்கிறது. அப்படி பறக்கும் பொழுது பறந்துட்டு இருக்கப்போ என்ன பண்ணுது? யக்குபிதுன் கபுத், கபுத் அப்படின்னா என்னன்னா தக்க வைத்துக் கொள்கிறது. இப்போ விரிச்சிருக்கக்கூடிய இந்த பறவை நிறைய பேர் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், டக்குன்னு கொஞ்ச நேரத்துல அந்த இறக்கைகள் என்ன பண்ணுன்னா அதை மடக்கி தன்னோட உடம்போட அப்படி சேர்த்து வச்சுக்கிடும். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பார்க்கல அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய இந்த ஆச்சரியங்களை போய் பாருங்க. அல்லாஹ்வுக்கு இந்த ஆச்சரியங்களை சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருங்க, சரிங்களா? அப்ப இந்த பறவை பறந்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய இறக்கைகளை மேல வானத்துல, சரிங்களா, வானத்துல பறந்துட்டே இருக்கும். இறக்கைகளை விரித்தவாறு ஃபர்ஸ்ட் அசைக்கும், அப்புறம் அசைக்காம விரித்த மாதிரியே தான் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணா அந்த இரண்டு இறக்கைகளையும் மடக்கி அது என்னன்னா தக்க வைத்துக் கொள்ளும். டு ஃபோல்ட் இன், டு ரீடைன், டு கிராஸ்ப், எதை வேணா சொல்லலாம். அது என்னன்னா இதெல்லாம் ஆங்கிலத்துல. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா மடக்கி அந்த இறக்கைகளை தன்னோட உடம்பா அப்படி பாத்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி இருக்கும் அப்படியே நீட்டமா. அப்ப அது மடக்கிக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் விரிக்குது, அதுக்கப்புறம் அது மடக்கிக்குது. இப்போ விரிக்கும் பொழுதுதான் ஒரு பறவை என்ன பண்ண முடியும்? அந்த காற்றில் அது மிதந்து பறக்கும். இப்போ அதனுடைய அந்த இறக்கைகளை அது மடக்கி வைத்த பிறகு எவ்வாறு அந்த பறவை கீழே விழாமல் திரும்பவும் அந்த காற்றில் என்ன பண்ணுது? மிதந்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்படி அது என்ன சாத்தியம்? பறக்கிறதுக்கு நமக்கு தேவை. இதே இது பாத்தீங்கன்னா இந்த பேராஷூட்ல இதுல குதிக்கிறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கையில பாத்தீங்கன்னா ஒரு இறக்க மாதிரி வச்சுக்கிட்டு தான் இப்படி கையை நீட்டிக்கிட்டு தான் குதிப்பாங்க. அவங்க மடக்குனாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேராஷூட் மேல இருக்கக்கூடிய அந்த பலூன் வந்துரும். கையை மடக்குனாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. ஆனா இந்த பறவைகள் மட்டும் வானத்தில் பறக்கும் பொழுது தன்னுடைய இறக்கைகளை மடக்கி தன் உடலோடு வைத்திருக்கக்கூடிய அந்த நொடிகள், அந்த நிமிடங்களில் எவ்வாறு அது கீழே விழாமல் அது இருக்குது, அந்த காற்றில் அந்த வானத்தில் அது மிதந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். அது தன்னுடைய இறக்கைகளை என்ன பண்ணுது? திறந்து கொண்டு அது திறந்த பிறகு திரும்பியும் மூடிக்குது. அப்போ அல்லாஹ் கேக்குறா, அதை அந்த காற்றில் அது தன்னுடைய இறக்கைகளை மடக்கிய பொழுது யார் அதை கீழே விழாமல் காத்து கொண்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுட்டு, இல்லர் ரஹ்மான், அளவிலா கருணையுடைய அல்லாவை தவிர, ரஹ்மானை தவிர அந்த பறவையை கீழே விழாமல் பார்த்து கொண்டவன் யார் அப்படிங்கிற கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். அர் ரஹ்மான், சரிங்களா? அப்போ அவன் கருணையாளனாக இருக்கிறான். ஆகையால் அவன் அந்த பறவைகளை தன்னுடைய இறக்கைகளை மடக்கிய பொழுதும் அதை கீழே விழாமல் பாதுகாக்கிறான், சரிங்களா? அப்போ அது கீழே விழுறது கிடையாது. இதை நோட் பண்ணி பாருங்க. இத அறிவியல் பூர்வமா முடிஞ்சா கூகுள்ல அடிச்சு பாருங்க, எப்படி இந்த பறவைகள் பறக்குது, தன்னுடைய இறக்கைகள் இல்லாமல் கீழே விழாம இருக்குது. அப்போ அந்த அது மடக்கிய நேரத்துல அந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளை இப்ப என்ன பண்றான்? அந்த பறவைக்கு கொடுத்து அந்த பறவையை கீழே விழாம அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய அந்த அருளை நம்ம கண்ணால பாக்கணுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ்வினுடைய அந்த ஆச்சரியத்தை ஏதாவது நான் கண்ணுல பார்த்தாதான் அப்படின்னா பறவையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். வானத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். பூமியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் இத ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா சொல்றேன். சயின்ஸ் அண்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த இயற்கையான விஷயங்களை பத்தி இந்த டிவியில போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆழ்கடல்ல என்ன இருக்குங்கிறத இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேமராவை வச்சு உள்ள ட்ரோன் வச்சு இறக்கி பார்த்துட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கண்ணுல தண்ணி தான் வந்தது எனக்கு, அப்படியே அழுகையை அடக்க முடியல. அல்லாஹ்வினுடைய அருள்கள்ல அந்த மீன்களினுடைய வகைகள், அந்த ஆழ்கடல்ல அதனுடைய அமைப்பு, அதனுடைய அந்த மீன்களை ஒவ்வொரு இதுக்கும் கீழே போக போக அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிச்சம், நம்ம மின்மினி பூச்சின்னு சொல்ற மேல அதுக்கு லைட் இருக்கும் பறக்கிறப்ப லைட். அதே மாதிரி மீன்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு வகையான மீன்கள் அந்த ஆழத்துக்குள்ள போக 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 போக
ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு விதமான லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், ஒரு ஒளி வெளிச்சத்தை கொடுத்துருக்கான் அல்லாஹ். அதனுடைய வகைகளை பார்க்கணும். இந்த இதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு கொண்டதா இருக்கணும், இப்படி விட்ட மூச்சு விடக்கூடியதா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்க்க முடியும்னா எண்ணிக்கையே கிடையாது, அளவிலா ஒரு ரிஸ்க் வந்து அல்லாஹ் கடலுக்கு அடியில வச்சிருக்கான். பூமி மேல இருக்கிறது கூட ஒரு காவாசி ஒரு 2% கூட மனுஷங்க ஆராய்ச்சிக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா கடலுக்கு அடியில இருக்கிறது சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு மூச்சு முட்டுச்சு. எப்படி படைச்சிருக்கான், அவனுடைய ஹிக்மா எப்படி இருக்கு, அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு. ஏன் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம? சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை சுத்தி பாருங்க, வானத்தை பாரு, பூமியை பாரு, உள்ள இருக்கக்கூடிய படைப்புகளை பாரு, எல்லாத்தையும் நீ வந்து உள்வாங்கு. அவன் எப்படிப்பட்ட படைப்பை பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாவிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு எதை நோக்கிங்க ஓடிட்டு இருக்கோம்? சுப்ஹானல்லாஹ். முடிஞ்சா அதெல்லாம் போய் பாருங்க. ஆடல் பாடல்னு சொல்லிட்டு யார் யாரோ என்னென்னமோ பண்ற விஷயங்களுக்கெல்லாம், யார் யாரோ ஏதோ குடும்பத்துக்கு எடுக்கிற நாடகத்தை உட்கார்ந்து பாக்குறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கனெக்ஷன் இருந்துச்சுன்னா யூடியூப்ல போய் அல்லாஹ் இயற்கையில வந்து எப்படி இந்த சயின்ஸ், இந்த காடுகளை போய் பாருங்க, மலைகள் எப்படி படைச்சிருக்காங்கிறத பாருங்க, கடல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க, பூமி எப்படி படைச்சிருக்கான்னு பாருங்க, வானத்துல ஸ்பேஸ்ல போய் பண்ற ஆராய்ச்சிகளை பாருங்க. இதெல்லாம் நீங்க பாருங்களேன். பாத்தீங்கன்னா அல்லாவினுடைய பிரமிப்பான இந்த படைப்புகளை நம்மளால முடியவே முடியாதுங்க. அவனை அந்த நேரத்துல வாயில வார்த்தை வரக்கூடியதுல சுப்ஹானல்லாஹ், புகழுக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க. அதை நம்ம அதெல்லாம் வந்து உள்வாங்கினாதான் நம்மளுடைய ஈமான் என்பது பலப்படும். நம்ம அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாடகம் கரெக்டா போட்டுருவாங்க. இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் போட்டுருவாங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதுல இருந்து நம்மை காப்பாற்றி மறுமைக்கான நகர்வை நோக்கி செல்லக்கூடியவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாங்க. சோ அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், அந்த பறவை கீழே விழாம நான் தான் பாத்துட்டு இருக்கேன், நான் தான் கருணை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. சோ மா இம்சிகு ஹுன்ன இல்ல ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். நிச்சயமாக அவன் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இது நமக்கு எதை காண்பிக்கிறது? பறவைகள் மட்டும் எப்படி வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக பறந்து கொண்டிருக்கிறது, வானத்திலிருந்து கீழே விழுவது கிடையாது. சோ அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கண்காணித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு பறவைகள் பறப்பதிலிருந்தும், ஒவ்வொரு இழைகள் மரத்திலிருந்து கீழே விழுவதிலிருந்தும், அது எப்படி மிதக்குது. நம்ம குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை அது மரத்துல இருந்து கீழே விழணும் அப்படின்னா கூட அல்லாஹ்வினுடைய ஞானம் இல்லாமல் அது விழுவது கிடையாது. ஆனா ஏன் நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எனக்கு இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் நமக்குள்ள அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டின் பேரில், கட்டளையின் பேரில் தான் நடந்துட்டு இருக்கு. எது நடந்தாலும் அவன் எனக்கு இதை நாடல, அவன் இதுல நல்லது வச்சிருக்கான், அவன் எனக்கு தள்ளி போய், ஏன்னா அவன் தான் ஓனர், அவன் தான் அதிபதி, அவன் தான் மன்னன், அவன் தான் ஆட்சியாளன். அவன் என்ன நினைக்கிறானோ அதன்படிதான் மம்லூக்காகிய அடிமைகளாகிய நாம நடக்கணும். நம்ம இதுல எந்த ஒரு அடி பிறந்தால் கூட நம்ம அழித்து விடுவான். சரிங்களா? அப்போ அல்லாஹ் வானத்தை பார்க்க சொல்றான், பூமியை பார்க்க சொல்றான், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய முன்னோர்களை பார்க்க சொல்றான். சோ அதே போல பறவைகளையும் பார்க்க சொல்றான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இலை, ஒரு பறவை, ஒரு மனிதன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் நம்ம இருக்கோம். அதை நம்ம மறந்துட்டு செயல்பட்டுட்டு இருக்கோம். சோ அல்லாஹ் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அப்போ ஒவ்வொரு பறவைகள் பறக்கும் பொழுது அல்லாஹ் தான் அதை கீழே விழாமல் அதை தக்க வைத்து, அதை பாதுகாத்து, அதை பிடித்தவனாக அவன் இருக்கிறான். இப்ப எப்படிங்க நம்ம நம்மளோட விஷயத்துல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்? முடியாது இல்லைங்களா? சோ முடிந்தவரை அவனை நோக்கி அவனுடனான உறவை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற முறைய நம்ம பார்க்கணும். சரிங்களா? அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மானி இனில் காஃபிரூன இல்லா ஃபீ உரூர். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றா அப்படின்னா, சொல்லுங்கள் பார்ப்போம், கருணை மிக்க இறைவனுக்கு எதிராக உங்களுக்கு உதவி புரிவதற்கு உங்களிடம் எந்த படை இருக்கிறது? உண்மை யாதெனில் இந்த நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, படை வந்து சொல்றான். உங்களை எந்த
படை வந்து உங்களை காப்பாத்தும். உங்களுக்கு எந்த படை இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு? சோ அம்மன் யார், ஹாத இதற்கு, அல்லதி அவர்கள்தான், ஹுவ ஜுந்துல்லக்கும் சோ உங்களுக்கு எந்த படை வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க சரிங்களா? இப்ப நம்மள வந்து ஒரு இதை பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு இப்ப இந்த இடத்துல ஒரு படை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆர்மி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமானவனாக இருந்தால் அவன் வந்து ஒரு படையை குறிப்பிடுகிறான் சரிங்களா? என் சுருக்கும் யார் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. அதாவது அல்லாஹ் சொல்றான், எனக்கு நீங்க எதிராக நீங்க உங்கள்ட்ட வந்து நீங்க நிராகரிக்கணும்னு நினைச்சிட்டீங்க, சரி அப்ப என்கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன படை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், யார் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள், யார் உங்களை என்ன பண்ணுவாங்க, காப்பாத்துவாங்க. மின் தூனிர் ரஹ்மான் அல்லாவினுடைய கருணைக்கு அப்பாற்பட்டு. இப்போ அல்லாஹ் நம்மை கைவிட வேண்டும் என்று நாடி விட்டால் உங்களை யாரு காப்பாத்துவாங்க? அர் ரஹ்மானுக்கு எதிராக உங்களுக்கு யார், எந்த படை உங்களை காப்பாற்றும் அல்லாவினுடைய தண்டனைக்கு எதிராக? சரிங்களா? அப்ப நம்மள ஏதாவது காப்பாத்துமா? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. அர் ரஹ்மானினுடைய படைக்கு எதிராக நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு நம்மிடம் ஏதேனும் படை இருக்கிறதா? இல்ல, கிடையவே கிடையாது. நம்ம அவனுடைய முழுக்க பத்தி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சில விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். வானம் பூமி, முன்னாடி இருக்கக்கூடிய மனுஷங்க, பறவை, இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதை படிக்கும் பொழுதே அனைத்து ஆட்சி எல்லா அதிகாரம் எல்லாம் அவனோட கையில தான் இருக்குது. அப்போ இல்லா ஃபீ குரூர் நிச்சயமாக இறை மறுப்பாளர்கள் என்ன பண்றாங்க, மாயையான உலகத்தில் தன்னை இழந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நமக்கு எடுத்துக்கலாங்க, நிராகரிப்பாளர்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், எல்லா அருட்கொடைகளையும் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனை வந்து அதான் சொல்றேன்ல, ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பாக்குறப்பவே வாயிலிருந்து அவனை புகழ்ந்து அவனுடைய திக்ர் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷம் சிஸ்டர். சோ அந்த இறை மறுப்பாளர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இழந்து விட்டார்கள், மாயையான உலகத்தில் தங்களை இழந்து விட்டார்கள். இப்போ என்ன பண்றாங்க, அவங்களே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏமாற்றி கொண்டார்கள். என்னது, அல்லாவினுடைய முழு ஆட்சி அதிகாரமும் அதுக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க, அல்லாவதான் நாடி இருக்கணும், எல்லாமே அவன்கிட்டதான் போகணும் அப்படிங்கிறத மறந்துட்டு அவங்க தன்னை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. தன்னை பாதுகாக்க முடியும் என்கின்ற மாயையில் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணிக்கோங்க. இப்ப நமக்கு ஒரு ஆபத்து வருது சரிங்களா? ஒரு ஆபத்து வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம பண்றோம். ஒரு திருடன் வரான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா உடனே அதுக்கு தேவையான வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கதவுகள், அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பயங்கரமா நம்ம ப்ராப்பரா என்ன பண்றோம், நிறைய காசு போட்டு செட் பண்றோம், கேமரா ஃபிட் பண்றோம். எல்லாத்தையும் பண்ணாலும் நிம்மதியா நம்ம தூங்குவோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். என்னடா இப்படி வந்துட்டான், ஒரு தடவை திருடன் பக்கத்து வீட்டுல இப்படி போயிட்டான். சோ நம்ம என்னதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நமக்காக நாம் செய்து கொண்டாலும் நம்ம எப்பொழுதுமே அந்த ஒரு பதட்டத்திலேயே இருந்துட்டு இருப்போம், எந்த மாதிரி செஞ்சாலும். அப்போ அல்லாஹ் அனைத்திற்குமான ஆற்றல் அவன்கிட்டதான் இருக்கு. அவன் நினைத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். அததான் இந்த இடத்துல சொல்றான். சோ எந்த ஒரு படைகளும் உங்களை அல்லாஹ்வினுடைய தண்டனையில இருந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது, முடியவே முடியாது. அது உங்களுக்கு ஒரு இழப்பைத்தான் தரும். அதனால அறிவுள்ள மனிதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அந்த அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை யார் சரி செய்து கொள்கிறானோ அவன் தான் அறிவுள்ளவனாக கருதப்படுகிறான். புரியுதுங்களா? அப்போ நம்ம சூரத்துல் கஹ்ஃப் அப்படிங்கிறதுல வந்து 2 மனிதர்களுடைய ஒரு பார்த்துப்போம். அதாவது ஒரு கதை ஒண்ணு நமக்கு இருக்கும். சூரத்துல் கஹ்ஃப் எல்லாருக்கும் தெரியும்னா ஓகே, இல்லைன்னா நீங்க போய் திறந்து பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 தோட்டங்களை வைத்திருக்கக்கூடிய நபர்களை பத்தின ஒரு கதை ஒண்ணு இருக்கும். அப்போ என்ன நடந்துச்சு அங்க, அவர்களுக்கு பேரழிவு, அவங்களுடைய அந்த தோட்டத்தை அழித்தும் பொழுது அந்த தோட்டக்காரர்கள் என்ன பண்ண முடியும், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்களுக்கே உதவி செய்து கொள்ள முடிந்ததா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அப்போ இனில் காஃபிர் ஊலா இல்லா ஃபீ குரூர், இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், அல்லாவை தவிர மனிதர்களை எந்த ஒரு பொருளையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவன் முழுக்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன அணுவாக இருந்தாலும் அவனை தவிர அதை பாதுகாப்பதற்கு
தகுதியானவர் யாரும் கிடையாது. சோ அல்லாவை தவிர பாதுகாப்பு புகலிடம் தேடுவதற்கு யாருக்கும் அருகதையும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செருப்பின் வார் அருந்தால் கூட இறைவனுடன் துவா கேளுங்க. நம்ம ஒரு படி மேல வச்சிருக்கோம், செருப்பு போய் அல்லாட்ட கேட்போமா? சுப்ஹானல்லாஹ். அதை கூட அதுல அருந்தால் கூட, செருப்பின் வார் அருந்தால் கூட, ரோட்ல நடந்துட்டே இருக்கப்ப டக்குன்னு செருப்பு அந்து போயிருதா, அந்த நேரத்துல நொடியில கூட நீங்க அல்லாவிடம் உதவி தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்றாங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. சோ எல்லாத்துக்கும் உரியவனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த நாயனாகிய, அர் ரஹ்மான் ஆகிய, அல் மாலிக் ஆகிய, அல் கஃபூர் ஆகிய அவனை மட்டும் நாம் வணங்க வேண்டும். அவனுக்கு மட்டும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்காமல், அதை நோக்கி ஓடாமல், அவனை திருப்திப்படுத்துவதற்காக மட்டும் நாம் வாழக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அம்மன் ஹாதல்லதி யர்சுகுக்கும் இன் அம்ஸக ரிஸ்கஹ் பல்லஜ்ஜூ ஃபீ உதுவ்வி வ நுஃபூர். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, அல்லது கருணை மிக்க இறைவன் தான் வழங்கும் உணவை நிறுத்திக் கொண்டால் பிறகு உங்களுக்கு உணவு வழங்குவது யார் என்பதை சொல்லுங்கள் பார்ப்போம். உண்மை யாதெனில் இவர்கள் வரம்பை மீறுவதிலும் சத்தியத்தை புறக்கணிப்பதிலும் மூழ்கி கிடக்கின்றனர். அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஸ்ட் படிப்பின உங்களை யார் காப்பாத்துவா, அது எப்படி பறக்குது, இதெல்லாம் எப்படி பறக்குது, எப்படி வானத்துல இருந்து வரும், எப்படி படைச்சிருக்கேன் பூமியை, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டு இப்ப ரிஸ்க பத்தி பேசுறான். ரிஸ்க் அம்மன் ஹாதல்லதி. இந்த இடத்துல என்னன்னா ஒரு சொல்லாட்சி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? இந்த உணவை நான் யார் கொடுத்தா, இதை நான் கொடுக்கறத நிறுத்திக்கிட்டா அப்படிங்கறது, அந்த உணவை கொடுப்பது அல்லாஹ் தான் என்பது அல்லாவுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு கேள்வியாக நம்ம கிட்ட வைக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, ஒரு சொல்லாட்சி, தி ஆர்ட் ஆஃப் ஸ்பீச், ரெட்டாரிக்கல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ யார் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அம்மன் ஹாதல்லதி, யார் அதை உங்களுக்கு கொடுத்தாங்க, யர்சுகுக்கும், யார் உங்களுக்கு அதை வழங்கினார்கள், இன்ன அம்ஸக ரிஸ்கஹ். இப்போ இந்த ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தன்னிடமே தக்க வைத்துக் கொண்டார், நமக்கு கொடுக்காம. அல்லாஹ் என்ன பண்றான், அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது என்னங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ரிஸ்க் அல்லாஹ்வோட அருள், செய்யப்பட்ட எல்லா அருளுமே. மாஷா அல்லாஹ். வாழ்வாதாரம், நம்ம வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நமக்கு ரிஸ்க் என்று கருதப்படுகிறது. சரிங்களா? எதுவாக இருந்தால், நல்ல குழந்தை, சாப்பாடு மாத்திரம் ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்த அந்த சாப்பாடு மாத்திரம் கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல கணவர், இல்ல நல்ல அப்பா அம்மா, நல்ல பிள்ளை, எதுவாக இருந்தாலும் மனிதன் தேவை, வாழ்வதற்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களும் ரிஸ்க் என்று கருதப்படுகிறது. சரிங்களா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு யார் கொடுக்குறான் அப்படிங்கறத கேட்டுட்டு, இப்ப அல்லாஹ் அவன் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரத்தை தன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டும், மனுஷங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அவன் நாடிட்டான்னா, உங்களுக்கு யார் தருவா? ஒரு மழையா இருக்கட்டும், இல்ல ஒரு உணவா இருக்கட்டும், இல்ல எங்க இருந்து நீங்க சாப்பிடுவீங்க, இல்ல எங்க இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஸ்க்கும், ஒவ்வொரு சந்தோஷமும் அனைத்தும் அல்லாஹ்வால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டா, இன்னைக்கு பெருமை பேசணும்னா போன்ல பேசினா எப்படி பேசுவோம்? நாங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம், என் கணவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு, நான் இவ்வளவு தியாகம் செய்யவில்லை என்றால் என் கணவர் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டாரு, நாங்க சம்பாரிச்சோம். இனிமேல் ஒரு விஷயத்த நல்லா நினைவு கொள்ளுங்கள், எவ்வளவு உயரத்திற்கு போனாலும், நம்ம பிள்ளைங்க எவ்வளவு நல்லா வந்தாலும், நம்ம எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலும், நம்ம எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான உயர்ந்த அந்தஸ்திற்கு சென்றாலும், நம் வாயில் வரக்கூடிய முதல் வார்த்தை அல்லாஹ்வை கொண்டதாக இருக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட கணவனை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சாற்றலை கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட. சோ இந்த விஷயத்தை நீங்க மாத்தி பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். அவன் என் பையன் என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சா, அப்படி வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி, யாரை குறிப்பிடணும்? அல்லாஹ். முன்னிலைப்படுத்துவது, முதலில் யாரை விரும்ப வேண்டும்? அல்லாஹ்வையும் ரசூலையும். அதற்கு பிறகுதான் மத்தவங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா
மதர்ஸ் டேங்கிற பேர்ல வந்து செலிப்ரேஷன் உன்னை போல எதுவும் கிடையாது. அப்படி ஒரு டேவே கிடையாது. 2 ஈது தான் இல்லைங்களா? சோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பித்ஆ, அல்லாஹ் சொல்லி தராத ஒரு விஷயம். சோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாஜரேஷன், மிகைப்படுத்துதல் என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய பேரு பெற்றவங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நபி, ஒரு மனிதர், மனிதர்களால் நேசிக்கப்பட்ட உயர்ந்த ஒரு நபி. அவங்களவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், சட்டத்துல சொல்றான், மிகைப்படுத்தாதீர்கள். எதுக்கு மௌலீது ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க? அது வார்த்தைகள் அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அது அல்லாஹ்வை விடவும் மிகவும் உயர்ந்தவர்களாக அவர்களை என்ன பண்றாங்க, புகழ் துதி பாடுகிறார்கள். அது உகந்ததா? அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? அதனாலதான் செய்யாதீங்கன்னு சொல்றோம். கேட்டா அதுக்கு ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ மிகைப்படுத்துதல் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. இந்த இடத்துல எதை சொல்ல வரேன்னா, இன்ன அம்சக ரிஸ்கஹ், அல்லாஹ் அந்த கொடுக்கக்கூடிய ரிஸ்கை தடுத்து கொண்டால் அதை கொடுக்கறதுக்கு யாருங்க இருக்கா? அப்போ இது எதை காண்பிக்கிறது? நாம் ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மளால ஓடி போக முடியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ் படைச்சிட்டான். இனிமேல் வந்து நமக்கு முடிவு என்பது கிடையாது. ஒரு சின்ன மரணம் வந்து திரும்பவும் உயிர் தெழப்படுவோம். அப்போ ஓட முடியுமான அறிவுள்ளவன் ஓட மாட்டான். ஓகே, இதுதான் வாழ்க்கை நிதர்சனமான உண்மை. இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படின்னா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி அவனை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். முன்னிலைப்படுத்துறோமா? நான் மாத்தி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயங்களை முதல்ல நம்ம இந்த தவறை நிறைய செஞ்சுட்டு இருந்தோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்புறான். தான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தக்கூடியவனை அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம பண்றோமா? இன்னைக்கு நீங்க நம்மளை மறந்துட்டு செய்யறோம். ஏன்னா நம்ம அப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்ம அந்த மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்துங்க. ஒரு பிள்ளை வந்து நல்ல விஷயம் சொல்லுதா, நல்ல மார்க்கா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியதால் தான் என் பிள்ளை வந்து உட்காந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் நாடியதால் தான் எங்களுக்கு இந்த மதிப்பெண் கிடைச்சது. அல்லாஹ் நாடியதால் தான் இன்று என் கணவன் இந்த நிலைக்கு இருக்கிறார். அல்லாஹ் நாடியதால் தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இது ஒரு படிப்பினையாக நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் இனிமேலு அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக மட்டும் நம்ம இருக்கணும். இதை நீங்க செஞ்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் எவ்வளவு அழகானதாக இருக்குங்கிறத பாருங்க. ஒரு சந்தோஷத்தை உணர்வீங்க, ஒரு அமைதி உங்களுடைய குடும்பத்திற்குள் நிலவும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சோ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், அவனை தவிர யாருக்கிட்டையும் வந்து நம்ம போய் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. அவனை நாம் முழுவதுமாக சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவனை விட்டு எங்கேயாவது ஓட முடியுமா? முடியவே முடியாது. சரிங்களா? சோ அதுதான் அவனுக்கு உரிய உரிமை என்பது. என்னன்னா, அவன் தடுத்து கொண்டால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துல இருந்து எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட இருந்து தான் வருது. நம்ம அதுல இருந்து பயன் பெற்று கொண்டிருக்கிறோம். எப்படி வந்து இப்ப ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம வாடகைக்கு அங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அங்க போய் ஏதாவது ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட அந்த ஓனர் அனுமதி இல்லாம அடிக்க முடியாது. புரியுதுங்களா? சோ நம்ம ஒரு வாடகை வீட்டுலதான் இருக்கணும். நீ சொந்த வீடு 10 வீடு 20 வீடு கட்டுனா கூட அது அல்லாஹ்வினுடைய சொத்து. அந்த சொத்தில் நாம என்ன பண்றோம், நமக்கு பயன் பெற்று கொண்டிருக்கிறோம். we are benefiting. நம்ம அதுல ஜஸ்ட் என்ன பண்றோம், பயன் பெற்று கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பூமி என்பது அவனோடதுதான். அந்த பூமியில நம்ம என்ன பண்றோம், பயன் பெற்று கொண்டிருக்கிறோம். சோ நம்ம எல்லாம் யாரு, டெம்பரவரியா வந்து இருந்துட்டு போகக்கூடியவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய வசதியானவர்களாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வோடது. அவன் அந்த ரிஸ்க நமக்கு கொடுக்கல, ஒரு புடி பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சானா முடிஞ்சு போச்சு. ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கஹ். சோ அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை பிடித்து கொண்டான் என்றால் நமக்கு தருவதற்கு என்ன பண்றது யாரும் கிடையாது. வல்லஜ்ஜு ஃபீ உதுவ்வி வ நுஃபூர். சோ இந்த இடத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நுஃபூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இங்க சொல்லப்படுகிறது. உது, நுஃபூர், இந்த 2 வார்த்தையும் வந்து நோட் பண்ணிக்கிடுங்க. எப்படி நம்ம வந்து அங்க தமூர் அதுக்கப்புறம் ஹாசிப் அப்படின்னு சொன்னோமோ அதே போல இந்த இடத்துல நுஃபூர், உது. வல்லஜ்ஜு ஃபீ உதுவ்வி வ நுஃபூர். உது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் வந்து இப்போ ரொம்ப விடாப்புடியா இருக்கிறது, பிடிவாதமா, திமிரா, வெறுப்போட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தான். சரிங்களா? அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணிவா நடக்கணும். அவன் முன்னாடி அவன் வந்து செய்யக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செஞ்சு பணிவா இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அதற்கு பகரமாக மாற்றமாக லஜ்ஜு, லஜ்ஜு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, லாம் ஜீம் ஜீம், லஜஜ். லஜஜ் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறது, அரகண்டா இருக்கிறது சொல்லுவோம்ல. நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் இப்படிதான் இருப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ லாம் ஜீம் ஜீம் லஜாஜ் லுஜ்ஜா லுஜ்ஜியீன். லுஜ்ஜா லுஜ்ஜியீன் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆழமான ஒரு நீர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கடல் எடுத்துக்கிடுங்க, ஒரு டீப் வாட்டர். சரிங்களா? அது ஆழமாக இருக்கக்கூடிய அந்த நீர்ல இப்ப நம்ம உள்ள போய் அதனுடைய அந்த கீழ்ப்பகுதியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் 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 அந்த தண்ணிக்குள்ள நீந்தி போய்கிட்டே இருக்கிறோம். அதனுடைய அந்த கீழ்பாகத்தை பாட்டமை நம்ம அடித்தளத்தை அடைய முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது ரொம்ப இருட்டானதாக இருக்கிறது, ரொம்ப ஆழமானதாக இருக்கிறது. அப்ப அதுக்கு வந்து ஏதாவது முடிவு இருக்கா, போய் அடைய முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. அப்போ இந்த லஜ்ஜு அப்படிங்கிறது அப்படிதான். சரிங்களா? இந்த லஜாஜ் லஜ்ஜு லுஜ்ஜியின் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது, திமிரா இருக்கிறது. சரிங்களா? இப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை அடைய முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்குதான் லஜாஜ் லஜ்ஜூன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ லஜாஜ் என்பது மிகவும் பிடிவாதமாக இருக்கிறது. இப்ப நான் தொழ மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், நீ பிடிவாதமா இருக்கிறதுனால அந்த அடையக்கூடிய விஷயத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா மறுமையில ஜெயிக்க முடியுமா? முடியாது. புரியுதுங்களா? அப்போ கண்டிப்பாக நீ இதை செய்துதான் ஆக வேண்டும். சோ உத்து அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லஜ்ஜு, அதுக்கப்புறம் உத்து, அதுக்கப்புறம் நுஃபு. சரிங்களா? 2 தான் சொன்னேன் நான், ஆக்சுவலா 3 ஆக்சுவலா. லஜ்ஜு என்பது பிடிவாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நாம எதையும் அடைய முடியாது. புரிகிறதா? 2வது பாத்தீங்கன்னா உத்து. உத்து அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமல் இருப்பது. எப்படி? ரொம்ப பெருமையோட நான் வந்து செய்யக்கூடிய இந்த கீழ்ப்படியாமைய ரொம்ப பெருமையோட பண்றது. சரிங்களா? அப்போ எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் செய்யக்கூடியதுதான் வந்து உத்து. சரிங்களா? அது வந்து கீழ்ப்படியாமை அப்படிங்கறது அதுக்கு அர்த்தம் வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நுஃபூர். நுஃபூர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை விட்டு வெறுண்டு ஓடுவது. யாராவது ஒருத்தவங்க நமக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது. அப்படிங்கிறது கிடையாது. இங்க நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த உண்மையை விட்டு என்ன பண்றோம் அப்படின்னா வெறுண்டு ஓடுவது. சரிங்களா? அதை தவிர்த்து கொள்வது. அதாவது இப்ப அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த உண்மை தெரிந்த பிறகும் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஓடணும் அப்படின்னா நம்ம ஜெயிப்போமான்னு கேட்டா கிடையாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், அதற்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு பிடிவாதமா இருப்பது என்பது தவறு. சரிங்களா? சோ உத்து அப்படிங்கிறது பிடிவாதம், நம்ம முன்னாடி பார்த்தோம். பிடிவாதம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாமை, பெருமையோட, இதுதான் வந்து நமக்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா? சோ 3 விஷயம். பல் லஜ்ஜு. லஜ்ஜு என்பது பிடிவாதமாக ஸ்டபர்னா இருக்கிறது. உத்து என்பது கீழ்ப்படியாமல் இருப்பது. அதே மாதிரி நுஃபூர் என்பது என்னன்னா அந்த விஷயத்தை விட்டு வெறுண்டு ஓடுவது, உண்மையை விட்டு. சரிங்களா? சோ இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது? சோ இந்த வசனத்துல நமக்கு என்ன வந்து சொல்லி காட்டப்படுகிறதுனா அல்லாஹ் என்பவன் மாலிக், அவன் தான் அரசன், நம்ம எல்லாம் மம்லூக். சரிங்களா? அப்போ நம்ம எவ்வளோ பலவீனமானவங்களாக அல்லாவை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ரிஸ்கை அவன் தடுத்து கொண்டான் என்றால் மனிதனுடைய நிலை எவ்வளவு மோசமானதாக போயிரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். ஆனாலும் இந்த மனிதர்கள் மிகவும் என்ன பண்றாங்க? பிடிவாதமாக, திமிரானவர்களாக இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது கிடையாது. அதன் மீது நம்பிக்கை கொள்வதன் மீது அவங்க நாட்டம் காட்டுவது கிடையாது. அவர்கள் அதை கேட்பதற்கு கூட தயாராக இருப்பது கிடையாது. சோ அது அவர்களை நுஃபூரில் அது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நுஃபூர் என்றால் என்ன சிஸ்டர்? நுஃபூர் உண்மையை விட்டு உண்மையை விட்டு அவங்க வெறுன்றோடுறது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம பண்றதுனால அது நம்ம விட்டு என்ன பண்ணுது, நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாயிட்டு தான் போறோம். சோ அல்லாஹ் நினைச்சானா அதை தடுத்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க என்ன அப்படின்னா, இப்போ வந்து பஞ்சம், இப்ப மழையை பத்தி வந்து இந்த இடத்துல சொல்றான். ரிஸ்க் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு மழை எடுத்துக்கலாம். தண்ணினா இப்ப மெயினா ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வறட்சினால மாத்திரம் வருது, போயிடாது, கிடையாது. இப்போ வறட்சியா இருக்கிறதுனால அது பஞ்சம்னு கேட்டா அது மாத்திரம் பஞ்சம் கிடையாது. இப்போ இப்ப பாத்தீங்கன்னா மழை வந்து இல்லாம காஞ்சு போய் கடந்துச்சுன்னா நிறைய பேர் அதை பஞ்சம்னு சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அது மாத்திரம் பஞ்சம் கிடையாது. அதிகப்படியான மழை பெஞ்சிட்டே இருக்கு, தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்கு.
அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்பயும் என்ன பண்ணும்னா பஞ்சம் ஏற்படும். எப்படி? அதிகப்படியான மழையின் காரணத்தினால எந்த ஒரு செடிகளும் கொடிகளும் இந்த பூமியில் வளருவது கிடையாது. சோ தண்ணி, நிலம், அதற்கு தேவையான விதைகள் மட்டும் நமக்கு இருந்தது அப்படின்னா அது ரிஸ்க், அதாவது அது நமக்கு தேவையான ரிஸ்க் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமான்னு கேட்டா கிடையாது, இல்லைங்களா? அப்போ பல வித்தியாசமான காரணங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தன்னிடமிருந்து அல்லாஹ் ரிஸ்கை பறிப்பதற்கு பல யுக்திகளை கையாளக்கூடியவனா இருக்கிறான். ஒண்ணு மழையை அதிகமா கொடுத்து அங்க பஞ்சத்தை ஏற்படுத்துறான், இல்ல மழையே இல்லாம அந்த இடத்துல பஞ்சத்தை ஏற்படுத்துறான். புரியுதுங்களா? சோ அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கை தடுக்க வேண்டும் என்றால் அது பல வகைகளில் அவன் செய்யக்கூடியவனா இருக்கிறான், ஒரே ஒரு வகைதான் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப தண்ணி இருந்துச்சுன்னா இருந்தால் அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு சாப்பாடு இல்லாம பஞ்சம் ஏற்படும். தண்ணியே இல்லை அப்படின்னா கூட பஞ்சம் ஏற்படும். புரியுதுங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய முல்கை பத்தி அவன் எவ்வாறு ஒவ்வொன்றையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு சாப்பாடுல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, போடுற செருப்புல இருந்து, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருந்து எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்துட்டு இருக்கான். ஒவ்வொன்றும் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமாங்க? நம்ம வாயில அல்ஹம்துலில்லான்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஏப்பம் வரப்ப கூட அல்ஹம்துலில்லாங்கிறது கம்மியா சொல்லுவாங்க சில பேர். ஐயா யாராவது என்ன நினைச்சுக்குவாங்க? சத்தமா சொல்லுங்க, பெருமைப்படுங்க. அல்லாஹ் எனக்கு உணவு வழங்கியிருக்கா, அல்ஹம்துலில்லா, ஜீரணமாகிறதுக்கான சக்தியை கொடுத்திருக்கான், நான் நல்லா வயிறார சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்லாவை புகழ்ந்திருக்கக்கூடியவங்க இருக்கிறவங்க யாராவது இருக்கோமா? நம்ம நிறைய பேர் இல்ல. சாப்பிடறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லாவே மறந்துடுறோம், அந்த வழியில வளரல. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அல்லாவை புகழ்வதற்குரியவராகவும் அல்லாஹ்வுடைய உதவியை கோரியவர்களாகவும் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிக்கும் அவனை நோக்கி அந்த பயணத்திற்கும் எல்லாவற்றிற்கும் அவனை நோக்கி நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அவனுடைய வல்லமையையும் அவனுடைய ஹிக்மாவையும் நினைத்து பூரித்து எந்நேரம் அவனை துதிப்பாடக்கூடிய நாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.